ஊழல், லஞ்சம், அடாவடி இவற்றை எல்லாம் ஒழிப்பது போல நடித்து நாட்டை பிடித்தார் எம்ஜிஆர். முதல்ல நடிச்சாரு, மக்கள் மனதில் புகுந்தாரு, அதற்கு பின்னால நாட்டை பிடித்தாரு, நல்ல ஆட்சியும் தந்தார். இந்த வீதி லீடர்ஸ் அப்படின்ற 48ஆம் எண், இந்த கே அண்ணாமலை அப்படின்ற 42 என்ற 6ஆம் எண்ணுக்கு கொஞ்சம் கூட ஆகாத எண்ணா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா 3ஆம் எண்ணிற்கும் 6ஆம் எண்ணிற்கும் ஆறவே ஒத்து வராது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை விட டேஞ்சர் பாத்தீங்கன்னா வரும் 12/7/2026 அன்று பொள்ளாச்சியில முதல் மாநாடு, அதாவது வீதி லீடர்ஸ்ல சேர்ந்தவர்களை எல்லாம் வரவழைச்சு அன்னைக்கு ஒரு மாநாடு போடுறதா அவர் சொல்லியிருக்கார். இந்த 12ஆம் தேதி இந்த மாநாடு மட்டும் நடைபெற்றால் முதல்வராக இருக்கும் விஜயை எவராலையும் எப்பொழுதும் வீழ்த்த முடியாது. ஜோசப் விஜய் நிச்சயமாக இன்னும் தொடர்ந்து 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கூட்டு எண் 64, 6 4 கலந்த 1ஆம் எண். அரசியல் என்றாலே 1ஆம் எண் தான். அன்பிற்கனிய நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் JNS செல்வன், எண் கணித ஆலோசகர். எவராலும் அசைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு தலைவரை பற்றி இன்னைக்கு முழுக்க நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம். அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நம்ம இந்த நிகழ்வை நிகழ்த்த போறோம். அதனால அவருடைய உண்மையான தேதி இதுவா இருந்தால் இப்படித்தான் கண்டிப்பாக நடக்கும். அண்ணாமலை, இவரை பற்றி பேசாத அரசியல்வாதிகளே இல்லை, பொதுமக்களும் இல்லை. அந்த அளவுக்கு அண்ணாமலை என்றால் நாம் அங்கே திருவண்ணாமலையை மறந்து இந்த அண்ணாமலையை நினைக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு புகழ் பெற்றார். அதற்கு காரணம் ஊழல் எதிர்ப்பு. இந்த ஊழலை தமிழகத்தில் எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு அத்தனை பேரும், எல்லா மக்களும் எதிர்பார்த்திருந்த நிலையில அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தர் ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வெளிப்பாடு செய்தார். அதாவது ஆட்சியாளர்களையும் சரி, ஏற்கனவே இருந்தவர்களையும் சரி, இவர் விழா வாரியாக அவர்களை பற்றி ஃபைல் போட்டார். அதனால இது நிச்சயமாக இவர் ஒரு நல்லவர் அப்படின்ற அந்த எண்ணம் உருவாயிருச்சு மக்களுக்கு. அதற்கு அடுத்து இவர் ஒரு பெரிய ரவுண்ட் வந்தார். அவர் தலைவராக்கப்பட்ட பின்னால தமிழகம் முழுக்க ஒரு நடைப்பயணம் வந்தார். அதுலேயும் அவர் ஒரு உலக புகழ் பெற்றார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு ஒரு சினிமா நடிகர் போன்ற ஒரு தோற்றப்பொழிவு இல்லைனாலும் கூட இவர் ஒரு மாபெரும் அரசியல்வாதியான ஒரு தோற்றப்பொழிவு இவருக்கு இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இவர் வந்ததுனால, அதாவது அரசியலுக்குள்ள வந்ததுனால வசந்த காலம் யாருக்கு? மக்களுக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. ஊழல், லஞ்சம், அடாவடி இவற்றை எல்லாம் ஒழிப்பது போல நடித்து நாட்டை பிடித்தார் எம்ஜிஆர். அதாவது முதல்ல நடிச்சாரு, மக்கள் மனதில் புகுந்தாரு, அதற்கு பின்னால நாட்டை பிடித்தாரு, நல்ல ஆட்சியும் தந்தார். இது மாதிரி அவருக்கு, எம்ஜிஆருக்கு பின்னால இந்த மேட்டர்ல யாருமே கை வைக்கல. எல்லாரும் வர்றாங்க போறாங்க, அந்த ஆட்சி நடக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த மேட்டர்ல, அதாவது ஊழல், லஞ்சம், லாவண்யம் இவையெல்லாம் எதிர்க்க போறேன்னு சொல்லி வேற யாருமே வரல. எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் அந்த எதிர்ப்பை அவர்கள் ஒரு பிரபலப்படுத்தலை. அதுக்கு பின்னால அதுல கை வச்சவர் இந்த அண்ணாமலை தான். ஒரு நாள் முதல்வன் அப்படின்னு அர்ஜுன் நடிச்சாரு. அந்த படத்துல இருந்தது மாதிரி இவர் பல விஷயங்கள்ல கை வச்சாரு. லஞ்ச லாவண்யங்களை ஒழிப்பேன் என்று பறைசாற்றினார். அதனால இவரை எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. திரு அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களுக்கு பின்னால தமிழகத்துல ஒரு தலைமைத்துவத்துக்கு ஆளே இல்லை அப்படின்னு மக்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சேர எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற அந்த நேரத்துல அப்பதான் வர்றாரு இந்த கே அண்ணாமலை. அதை பிஜேபியில இணைந்து அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார். அவருடைய கொள்கைகளும் எல்லாருக்கும் பிடித்தது போன்று இருந்தது. இப்போ ஒரு தனி அமைப்பை திரு கே அண்ணாமலை, அதாவது 42 என்ற 6ஆம் எண்ணில் இவர் பெயர் அமைந்துள்ளது. நாம் இன்னைக்கு பேச போறது நியூமராலஜில அண்ணாமலை என்ன ஆவார் அப்படின்றத தான் பேச போறோம். அதனால 42 அப்படின்ற 6ஆம் எண்ணில் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தந்தே தீரும். இதே 42ல தான் ஜோசப் விஜய் அப்படின்றவரும் இருக்கார். அவர் அண்ணாமலை முன்னாலே அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால்
அதற்கு பின்னால வந்த ஜோசப் விஜய் இன்றைக்கு முதல்வர் ஆகிவிட்டார். அதற்கு காரணம் அவருடைய அந்த 42 என்ற 6ஆம் எண் தான் காரணம். இப்ப இந்த தமிழகத்துல ஆல் இந்தியா அண்ணா டிஎம்கே அது மெலிஞ்சு போயிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அது நலிந்து போயிடுச்சு. அண்ணாமலைக்கு இது ஒரு சரியான காலகட்டம். ஏடிஎம்கே, டிஎம்கே, மற்ற பொதுவான மக்கள், சீமான் கட்சி போன்றோருக்கு புகழிடமே இனிமேல் அண்ணாமலை தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால அண்ணாமலை ரொம்ப சுதாரிச்சு தான் இந்த வேலையை இப்ப வந்து பார்த்துருக்காரு. ஆனா இவர் ஆரம்பித்துள்ள அந்த ஒரு தொகுதியை சொன்ன நிறுவனம் வி லீடர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுல மெம்பர்ஸ் எல்லாம் முதல்ல வாங்க, அப்புறம் அதை ஒரு கட்சியா நம்ம அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த வி லீடர்ஸ் அப்படின்ற 48ஆம் எண் எல்லாத்தையும் கூட்டினா பார்த்தீங்கன்னா 4 8 கூட்டினா 3. இந்த 3ஆம் எண் இந்த கே அண்ணாமலை அப்படின்ற 42 என்ற 6ஆம் எண்ணுக்கு கொஞ்சம் கூட ஆகாத எண்ணா இருக்கு. இது முதல் இன்ட்டு அவருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 3ஆம் எண்ணிற்கும் 6ஆம் எண்ணிற்கும் ஆறவே ஒத்து வராது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை விட டேஞ்சர் பார்த்தீங்கன்னா வரும் 12/7/2026 அன்று பொள்ளாச்சியில முதல் மாநாடு, அதாவது வீதி லீடர்ஸ்ல சேர்ந்தவர்களை எல்லாம் வரவழைச்சு, மாவட்டம் முழுக்க இருக்க ஆட்களை எல்லாம் வரவழைச்சு அன்னைக்கு ஒரு மாநாடு போடுறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த 12ஆம் தேதி இந்த மாநாடு மட்டும் நடைபெற்றால், அதாவது அண்ணாமலைக்கு நடைபெற்றால், முதல்வராக இருக்கும் விஜயை எவராலையும் எப்பொழுதும் வீழ்த்த முடியாது. ஜோசப் விஜய் நிச்சயமாக இன்னும் தொடர்ந்து 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடி பாருங்க, காங்கிரஸை வீழ்த்த கட்சி ஆரம்பித்த CN அண்ணாதுரை தொடர்ந்து அதிக நாட்கள் முதலமைச்சராக இருக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தான் இருந்தார். காரணம், அண்ணாதுரை அவர்கள் வந்து 15 என்ற தேதியில பிறந்து 6ஆம் எண்ணில் பிறந்தவர். இவர் ஆரம்பித்த கட்சியினுடைய கூட்டுத்தொகை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற நியூமராலஜி கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 75 3ஆம் எண். அப்போ அந்த 3ஆம் எண் அண்ணாதுரை அவர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை தரவில்லை. ஆனால் புகழ் தந்தது வேற எதுவும் தர முடியல. அதற்கு அடுத்து திரு M கருணாநிதி, இவர் பிறந்த தேதி 3. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டுத்தொகை 75 7 5 3. அப்புறம் இவர் கப்னு அதை பிடிச்சிக்கிட்டாரு. யாரு? கலைஞர் கருணாநிதி பிடிச்சிக்கிட்டு அவர் பிரம்மாண்டமா ஆட்சி செலுத்தினாரு. ஏறக்குறைய 18 இருந்து 20 ஆண்டுகள் முதலமைச்சராகவே இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் அந்த கட்சியினுடைய கூட்டு எண்ணும் இவருடைய பிறப்பு எண்ணும் ஒன்றாக இருந்ததான் காரணம். அதற்கு அடுத்து திரு MG ராமச்சந்திரன், பிறந்த தேதி 17 1 7 8. 8ஆம் எண்ணினாலே பயந்துரும், 8ஆம் எண் ஆகவே ஆகாது அப்படின்னு சொன்ன அந்த பல நபர்கள் சொல்றாங்க. அது தவறானது. ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு MG ராமச்சந்திரன். அதனுடைய கூட்டு எண் வந்து 116 1 1 6 சேர்ந்த 8ஆம் எண். அப்ப MG ராமச்சந்திரன் பிறந்த தேதி 17 1 7 8. அண்ணா திராவிட ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டு எண் வந்து 8. அப்ப அவரும் அவருடைய இறுதி வரை முதலமைச்சராகவே இருந்து விட்டார். மக்கள் மனதில் இன்றும் நிலைத்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஏறக்குறைய 30-35 வருடங்கள். அவர் இறந்த பின்பும் கூட MG ராமச்சந்திரனை பற்றி எம்ஜிஆர் 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 என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அந்த 17ஆம் தேதி பிறந்ததுனாலையும் அவரே ஆரம்பித்த கட்சியினுடைய கூட்டு எண் 8ஆக இருந்ததுனாலும் இது தொடர்கிறது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஜோசப் விஜய் இவர் 22 அப்படின்ற 4ஆம் எண்ணில் பிறந்திருக்கார். இந்த இரண்டும் சேர்ந்த 4 இது ஒரு நல்ல பவர் தான். இப்ப 31 அப்படி அல்லது 13 அப்படின்றா அது வேற பவர். 22 2 எண்கள் சேர்ந்து 4ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறார். அதனால இவர் திரைப்படத்துறையில அற்புதமான ஒரு இடத்தை பிடித்திருந்தார். 2ஆம் எண்ணினாலே திரைப்படத்துறை அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவர் கட்சியான தமிழக வெற்றி கழகம் கூட்டு எண் 64. 6 4 கலந்த 1ஆம் எண். அரசியல் என்றாலே 1ஆம் எண் தான். இந்த 1ஆம் எண்ணில் இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த 22 என்ற 4ஆம் எண்ணுக்கும் இந்த 64 என்ற 1ஆம் எண்ணிற்கும் அவ்வளவு ஒரு இணக்கம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் புகழ் பெறாரு. அதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப திரு MG ராமச்சந்திரனுக்கு அடுத்து இப்பொழுது உள்ள ஜோசப் விஜய்
22 என்ற 4ஆம் எண்ணில் பிறந்துள்ளார். இவர் கட்சி ஆரம்பித்த அந்த கட்சியினுடைய பெயரை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் 64 என்ற 1ஆம் எண்ணில் இருக்கிறது. இந்த 1ஆம் எண், இந்த 64 என்ற 1ஆம் எண்ணுக்கும் 22 என்ற 4ஆம் எண்ணிற்கும் அவ்வளவு ஒரு இணக்கம். அதனால இயல்பாவே 64 அப்படின்னாலே அரசியல், 1ஆம் எண்ணினாலே அரசியல். இன்னைக்கு இருக்க பிரபலங்கள்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவரெல்லாம் இந்த 1ஆம் எண் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்போ திரு எம் கருணாநிதி பார்த்தீங்கன்னா 37 அப்போ அந்த 1ல் இருந்ததுனால தான் அவர் தொடர்ந்து அவர் ஆட்சி செலுத்த முடிஞ்சிச்சு. அதனால இந்த 64 என்ற கூட்டு எண்ணில் இவருடைய கட்சி, விஜயனுடைய கட்சி அமைந்தாலும் அதற்கு அடுத்தபடி வாக்கு எண்ணிக்கை 4/6/2026 என்ற 4ஆம் எண்ணில் இருந்ததாலும் வெற்றி பெற்று முதல்வராக ஆகிவிட்டார் இந்த விஜய். சரி, இப்ப திரு கே அண்ணாமலை 42 என்ற 6ஆம் எண்ணில் பெயரின் அமைந்துள்ளது வெகு சிறப்பு அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய பெயரினுடைய கூட்டுத்தொகையும் 42 என்று சொல்லிவிட்டோம். இப்ப அண்ணாமலையினுடைய வி தி லீடர்ஸ் என்ற பெயர் எண் பார்த்தீங்கன்னா 48 அப்படின்ற 3ஆம் எண் வருகிறது. இதுதான் இவருக்கு சரியில்லாத எண்ணாக அமைந்துள்ளது. அதற்கு அடுத்தபடி 12/7/2026 பொள்ளாச்சியில் முதல் மாநாடு, வி தி லீடர்ஸினுடைய முதல் மாநாட்டை நடத்த போவதாக திரு அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அது நடந்தாலும் அரசியல் பயணத்தில் திரு அண்ணாமலை கண்டிப்பாக இந்த 12/7/2026 பொள்ளாச்சியில் அந்த வி தி லீடர்ஸ் மாநாடு நடந்தால் அண்ணாமலை அரசியலில் காணாமல் போக 96% வாய்ப்பு உள்ளது. அதற்கு அடுத்து நிறைவாக இவர் அண்ணாமலை இப்படி செய்தால் விஜயை எதிர்க்க ஆளே இல்லை என்ற நிலை கூட உருவாகலாம். உஷார் லீடர்ஸ் அவர்களை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.